அந்த அளவுக்கு நான் விட்டுற மாட்டேன் சிவகாமி. இன்னைக்கு வேணா அவங்க புது ஹோட்டல் திறக்க போறாங்கன்னு சிரிச்சு குதூகலமா இருக்கலாம். ஆனா பவர் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கையில சிரிப்பேங்கிறதே இல்லாம போகும். சுந்தர், நான் சொன்னது புரிஞ்சுதா? நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அவங்க ஆட்டெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அந்த குடும்பத்தோட அழிவு காலம் நெருங்கிட்டு இருக்கு. அப்ப நாம ருத்ரதாண்டவம் ஆடலாம், புரியுதா? அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. நீங்க சொல்றது புரியுதுப்பா. அவங்கள ஆட விட்டு அடிச்சாதான் அடியும் பலமா விழும். அதானப்பா? எக்ஸாக்ட்லி. அவ்வளவுதான்டா மௌன. அந்த சந்தன பாண்டியாலையும் அவன் குடும்பத்தாலையும் நான் பட்ட அவமானம் கொஞ்சம் நச்சல்ல. ஒரு முறை இல்ல, 2 முறை என்னோட காக்கி சட்டையை கழட்ட வச்சு அவன் ஜெயிச்சதா நினைச்சிட்டு இருக்கான். நினைச்சிட்டு போட்டோம். பலி கொடுக்க போற ஆட பூஜை பண்ணி தண்ணி தெளிச்சு குழவி விட்டு தானே ஆயுதத்தை இறக்கணும். இறக்கற ஸ்வீட் வைக்கட்டுமா? சாப்பாடு வேணுமா? போங்க மாமா. அப்படியே வேற யாருக்கா வேணுமான்னு கேட்டுக்கங்க. ஸ்வீட்டாமா? எனக்கு வேண்டாமா, சுகர்மா. அண்ணே, இது கருப்பட்டில செஞ்சது. நீங்க தாராளமா சாப்பிடலாம். அப்படியா? அப்ப 2 கரண்டி போடுமா. மாஸ்டர், மாஸ்டர் இங்க சாப்பாடு வைக்கறங்க பாருங்க. உங்களுக்கா சார்? அண்ணே சண்முகண்ணே, கூட்டு வைக்கிறங்கிற பேர்ல சாம்பார் ஊத்திர போற. நீ சாம்பார் ஊத்துறதுக்கு ரசத்தை ஊத்திர போற. ஏய், எனக்கு இது முதல்லயே தெரியும். மாமா, நாங்க இந்த சப்ளைல உன்னோட சீனியர். பாத்தீங்களா மாஸ்டர் எப்படி டைமிங்ல பேசுறாருன்னு? சரி சரி, அங்க என்ன வேணும்னு பாரு. என்னமா வேணும்? அண்ணா அண்ணா அண்ணா, இங்க வந்து கொஞ்சம் கூட்டு வைங்க. வாங்க. வேலு, பாத்தீங்களா எல்லாரும் சாப்பிடுறத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமாங்க. கீர்த்தி, முத நாளே ஹோட்டல்ல இவ்ளோ கூட்டம் பாரு. அதாம்மா ஆச்சரியமா இருக்கு. என்ன பண்ணான்னு தெரியல. இவ்ளோ கூட்டத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. வா, ஓரமா போய் நிக்கலாம். ஏங்க, என்ன கேட்டீங்க? சுடு தண்ணி கேட்டேன், இல்லன்னு சொல்லிட்டாங்க. இருங்க, இப்ப போய் எடுத்துட்டு வரேன். அக்கா, வந்தவங்க திருப்தியா சாப்பிட்றத பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? ஆமா தெரு, இவ்வளவு நாள் வேலுப்பட்ட கஷ்டத்துக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. உண்மைதான்க்கா. இப்படி அண்ணன் தம்பி நாங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு நீதானக்கா காரணம். டேய், என்னடா பழைய கதையே பேசிட்டு இருக்க? செல்வி, அண்ணன் அக்கா எல்லாரும் நின்னுகிட்டு இருக்காங்க. நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோமா? மாமா மாமா, எல்லாத்தையும் பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வாப்பா. என் தம்பிங்க நீங்க நல்லா இருந்தா அதுவே போதும்டா. அண்ணா, என்னண்ணே அக்கா என்ன சொல்லுது? எல்லாம் உன்னை பத்தி தான்டா பேசிட்டு இருந்தோம். என்ன பத்தியா? என்னக்கா? ஆமாடா வேலு, என்னதான் கஷ்டப்பட்டு போஸ்ட் அடிச்சு விளம்பரம் எல்லாம் பண்ணா கூட இந்த அளவுக்குலாம் கூட்டம் வராதுடா. எப்பட்றா இத்தனை பேர் வர அளவுக்கு பண்ண? ஓ அதுவா? அண்ணா, இன்னைக்கு முதல் நாள்ன்றதுனால சாப்பிட்றவங்க எல்லாத்துக்கும் இலவசம்னு சொல்லி வச்சிருந்தோன்னே, அதான். நல்ல ஐடியாவா இருக்கேடா. எப்பரா தோணுச்சு உனக்கு? டேய், உன்னை கேட்டா செல்வியை பாக்குற? அண்ணே,
இப்படி ஒரு ஐடியா பண்ணி கஸ்டமரை கவர் பண்ணலான்னு சொன்னதே செல்வி தானே. செல்வியா? ம் பெரிய பெரிய பிசினஸ்மேன் கூட இப்படிலாம் யோசிக்க மாட்டாங்கடா. ஆனா செல்வி அசத்திட்ட. மாமா இது வெறும் பிசினஸ்க்காக மட்டும் இல்ல. முதல் நாள் நம்ம ஹோட்டலுக்கு வரவங்க மனசார சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போகணுங்கிறதுக்காக தான். ம். இன்னைக்கு வர ஒரு 4 பேரு சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னாலே போதும், நமக்கு நல்லதே நடக்கும். ம்ஹும். கீர்த்தி, பாத்தியா செல்வியோட புத்திசாலித்தனத்தை? நீ இந்த மாதிரி சீக்கிரமா பிசினஸ் கத்துக்கோ. இவெல்லாம் ஒரு ஆளு, இவகிட்ட நான் கத்துக்கணுமா? எல்லாம் என் நேரம். கீர்த்தி, என்ன செல்விய போட்டியா எடுத்துக்கோ, அப்பதான் நீ ஜெயிக்க முடியும். என்ன ஆளாளுக்கு என் பொண்ணு கீர்த்திக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கீர்த்தி, எல்லாரும் கிண்டல் பண்றாங்களா? நீ பேசாம எங்க கூட வந்துருமா, நாங்க ஒண்ணு பாத்துக்கிறோம். தம்பி, நீங்க தான் ஹோட்டல் ஓனரா? ஐயோ, நான் இல்லைங்க ஹோட்டல் ஓனர், என் தம்பி தான். தம்பி, சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு, நல்ல டேஸ்ட். அதுவும் இல்லாம இன்னைக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயா சாப்பாடு போட்டிருக்கீங்க. உங்க நல்ல மனசுக்கு உங்க வியாபாரம் நல்லா நடக்கும். வாழ்த்துக்கள் தம்பி. நன்றிங்க, ரொம்ப நல்லது. உங்களை மாதிரி பெரியவங்க வாழ்த்துறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயா, இவங்க என்னோட மனைவி. நீங்க திருப்தியா சாப்பிட்டு சொன்னதுல எங்க மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு. நான் ஒண்ணும் பொய்யா பேசலப்பா. நான் இதே ஏரியால தான் இருக்கேன். இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்ல. நீங்க நல்லா வரணும் தம்பி. சரிங்க. சரி, எல்லாருக்கும் வாங்க. சம்பந்தி, முதல்ல நீங்க வந்து சாப்பிடுங்க. இல்ல எல்லாரும் ஒண்ணா சாப்பிடலாம் சம்பந்தி. பா, நீங்க 2 பேரும் முதல்ல போய் சாப்பிடுங்க, நாங்க வேலை முடிச்சிட்டு வரோம். சரிங்க, மகா சொல்றதும் சரிதான், வாங்க போலாம். நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வாங்க. நீ போக்கா. சாப்பிடுறியா? போலாம். இப்போ வாங்க. என்னடி இது, நாளே எல்லாரும் சாப்பாடு சூப்பர்னு சொல்லிட்டு போறாங்க. இப்படி ருசியை காமிச்சு எல்லாரையும் வளைச்சு போட்டுட்டாலே. அந்த வேலு சமையல் தான் சூப்பரா செய்வானேமா, அத வச்சுதானே இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கா அந்த செல்வி. இத பாரு, நாம ஏதாவது பண்ணணும், இல்லன்னா இத வச்சே 4 ஹோட்டல் ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிருவா. நீ வேற சும்மா கடுப்பேத்திட்டு இருக்காதம்மா. எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி இந்த ஹோட்டல்ல நான் மூட வைக்கிறேன். அது எப்படி முடியும்? நீயும் ரொம்ப நல்லவளா திருதிட்ட. அந்த பிரம்மா பல்லு புடுங்கின பாம்பு மாதிரி ஆயிட்டான். இப்ப யார வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லு? மா, இந்த தடவை அதை நானே செய்ய போறேம்மா. ஆனா அது எங்க எப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். கண்டிப்பா அந்த செல்வியும் வேலுவையும் வேலைக்காரங்களா மாத்தி திரும்ப என்னோட ஹோட்டல்லே வந்து மாவாட்ட வைப்பேன். செஞ்சு காட்டுறேன்.